ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி சமையல் அண்ட் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இட்லி கடை பற்றி தான் நான் இனிமேல் வீடியோ போட போகிறேன். என்னோடய மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்குது, என்னோடய இட்லி கடையில் நான் என்னெல்லாம் வேலை செய்கிறேன், என்னென்ன ரெசிபி என்னோடய இட்லி கடையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் மதியம் லஞ்சும் செய்கிறேன், நைட்டு இட்லி கடையும் இருக்குது. ஃபுல் டே நான் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன், என்னோடய கடையில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் உங்களுக்கு என்னோடய சேனலில் உங்களுக்கு வீடியோ வரும். இந்த வீடியோலாம் இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே இட்லி செஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு வெளியே எப்பயுமே இட்லி ஊற்றுறது, சாம்பார் தாளிக்கிறது தான். அதை செஞ்சுட்டு தான் மற்றது எதுனாலுமே செய்ய முடியும். இட்லி ஒரு பக்கம் ஊற்றியாச்சு, சாம்பார் ஒரு பக்கம் தாளிச்சாச்சு. அடுத்தது சட்னி செய்வேன். அடுத்து வடை பருப்பு அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்படி தான் மார்னிங்கில் எங்களோட ரொட்டீன் போகும். அப்புறம் ஆளுங்க வர வர இட்லி, தோசை, பூரி இது எல்லாமே ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா கலக்கிக்கிட்டு இருக்கோம். உப்பு, சோடா மாவு போட்டு நல்லா அடித்து கலக்கிட்டு இட்லி தட்டில் ஊற்றிட்டு இட்லி வேக வச்சு எடுத்துக்கணும். சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு. சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நம்ம வந்து கடல மாவு கரைச்சி ஊற்றிக்கணும். கடல மாவு கரைச்சி ஊற்றணுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் கொஞ்சம் திக்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி நல்லா கமகமன்னு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இட்லியும் வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது. இப்போ நம்ம இட்லியும் இறக்கி கொட்டிக்க போகிறோம். நம்மக்கிட்ட 100 இட்லி பிடிக்கிற மாதிரி பெரிய ஹாட் பாக்ஸ் இருக்குது. அந்த ஹாட் பாக்ஸில் தான் இட்லி எல்லாத்தையும் கொட்டி வச்சுக்குவோம். ஏன்னா அப்போ தான் 1 ஹவர் 2 ஹவர்ஸ் ஆனாலும் இட்லி அப்படியே சூடாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், சுட சுட இட்லி இறக்கியாச்சு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா துணியில் வந்து இட்லி ஒட்டவே ஒட்டாது, அழகாக பிரிஞ்சு வந்துடும். இதுதான் வடை போடுற பிளேட்டு. பேப்பர்லாம் போட்டு எடுத்து வச்சாச்சு. ஏன்னா எண்ணெய் இருக்கும் இல்லையா வடையில், அதுக்காக அடியில் பேப்பர் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். சட்னி தாளித்து வச்சாச்சு. தண்ணி சட்னி, கெட்டி சட்னி எல்லாம் தாளித்து ரெடியாக வச்சுருக்கு. வடை நம்ம சுட்டு எடுத்ததுமே அந்த பேப்பரில் எடுத்து போட்டுருவோம். இன்றைக்கி நம்மளோட கடை வீடியோ இதோட முடியுது. இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ டெய்லி நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.